செய்திகள் தொடர்கின்றன. ஆப்கானிஸ்தானில் அபின் போன்ற போதைப் பொருட்களுக்கு பெண்களும் அடிமையாகியுள்ள பரிதாப நிலை காணப்படுகிறது. உலக அளவில் 90% ஓபியம் போதைப் பொருள் ஆப்கானிஸ்தான் நாட்டில்தான் உற்பத்தியாகிறது. அதை கொண்டுதான் ஹெராயின் எனப்படும் போதைப் பொருளை தயாரிக்கின்றனர். அந்த நாட்டில் ஆண்கள் மட்டுமின்றி பெண்களும் போதைப் பொருள் உட்கொள்ளும் பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளனர். பெண்களை போதைப் பழக்கத்திலிருந்து மீட்பதற்காக ஐநா சபை நெஜாட் போதைப்பொருள் மீட்பு மையம் ஒன்றை காபூல் நகரில் அமைத்துள்ளது. அந்த மையத்தில் உள்ள 48 பெண்கள் போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர்கள். 18 பேர் ஹெராயின் ஊசி மருந்தை உடலில் செலுத்துபவர்கள். போதைப் பொருள் மீட்பு மையத்தில் சிகிச்சை பெற்று வரும் 34 வயதான நச்சயான் என்ற பெண் தான் 1.5 வருடமாக ஓபியம் புகைத்து வருவதாகவும் அது உடலுக்கு சிறிதளவே தீங்கிழைக்கும் என்றும் கூறுகிறார். ஆப்கானிஸ்தான் நாட்டின் மக்கள் தொகை 3 கோடியாகும். இதில் 10 லட்சம் பேர் ஓபியம் மற்றும் ஹெராயின் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளதாக அந்நாட்டு அரசு ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரை மேலும் ஒரு புயல் புரட்டி போட்டது. இதில் வீடுகளின் கூரைகள் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டன. கார்கள் தூக்கி வீசப்பட்டு கவிழ்ந்தன. அமெரிக்காவின் நியூயார்க் மற்றும் டெக்சாஸ் நகரை ஏற்கனவே ஒரு புயல் தாக்கியதில் பெரும் சேதம் ஏற்பட்டது. இதில் கோடிக்கணக்கான டாலர் மதிப்புள்ள சொத்துக்கள் சேதமடைந்தன. இந்த பெரும் பாதிப்பிலிருந்து டெக்சாஸ் மக்கள் விடுபடுவதற்கு முன்னதாக நேற்று மீண்டும் ஒரு புயல் காற்று அந்த நகரை புரட்டி போட்டது. இதில் வீடுகளின் கூரைகள் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டது. டல்லாஸ் அருகே உள்ள லன்காஸ்டர் நகரில் வீசிய புயல் பின்னர் மென்ஃபீல்ட் மற்றும் தெற்கு ஆர்லிங்டன் ஆகிய நகரங்களை உலுக்கிவிட்டு சென்றது. கென்யா நாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் குடிசை வீடுகள் இடிந்ததில் ஏராளமானோர் இடிபாடுகளில் சிக்கினார்கள். இதில் 4 பேர் பலியானார்கள். கென்யா தலைநகர் நைரோபியில் பலத்த மழை பெய்தது. இதைத் தொடர்ந்து அங்குள்ள மதாரை என்ற மலை கிராமத்தில் உள்ள குடிசை வீடுகள் இடிந்து விழுந்தன. இதில் வீடுகளில் இருந்தவர்கள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். 4 பேர் உயிரிழந்தனர். தகவல் அறிந்து தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து பொக்லைன் இயந்திரம் மூலம் இடிபாடுகளை அகற்றி மண்ணில் புதைந்தவர்களை மீட்டு வருகின்றனர். காயம் அடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, சென்னை, மதுரை. இன்றைய தங்கத்தின் விலை: தங்கம் 1 கிராம் 2668 ரூபாய். 1 பவுன் ஆபரண தங்கம் 21,344 ரூபாய். 24 கேரட் தங்கம் 10 கிராம் 28,540 ரூபாய். இன்றைய வெள்ளியின் விலை: 1 கிராம் வெள்ளி 61 ரூபாய் 60 காசுகள். 1 கிலோ வெள்ளி 57,570 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். டெல்லியில் ராணுவ படை குவிக்கப்பட்ட விவகாரம் குறித்து பாதுகாப்பு செயலரிடம் நாடாளுமன்ற நிலைக்குழு விசாரணை நடத்தியுள்ளது. பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 109 பேருக்கு குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் பத்ம விருதுகள் வழங்கி கௌரவித்தார். 2G வழக்கில் உள்துறை அமைச்சரை விசாரிக்க வேண்டும் என்ற சுப்பிரமணிய சுவாமியின் மனுவை உச்சநீதிமன்றம் வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. தங்கத்தின் மீதான சுங்க வரியை நீக்க கோரி தமிழகம் முழுவதும் இன்று 70,000 நகைக்கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.